विघ्न विनायक मूर्ति की नमः पार्वती पतये। आदि पराशक्ति माता की வெற்றிவேல் முருகனுக்கு सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की கைத்தல நிறைகணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகணி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைநதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை திவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. विघ्न विनायक मूर्ति की नमः पार्वती पतये. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம சிவாய நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம சிவாய நரகத்தில் இடர்படோம் நடலில்லோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நம சிவாய நரகத்தில் இடர்படோம் நடலில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் நம சிவாய ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் நம சிவாய இன்பமேயல் நாளும் துன்பமில்லை ஏமாப்போம் பெணியறியோம் பணிவோமல்லோம் நம சிவாய இன்பமேயல் நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவ தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாய சங்கரன் அர்ச்சங்கவன் குழையோர் காதில் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாய சங்கரன் அர்ச்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கு நாம் என்றும் மீளாலாய் நம சிவாய கோமார்க்கு நாம் என்றும் மீளாலாய் நம சிவாய கொய்மலர் சேவடினையே குறுகினோமே கோமார்க்கு நாம் என்றும் மீளாலாய் நம சிவாய கொய்மலர் சேவடினையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம். பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய படைப்பில் மனித பிறவியானது மிகவும் உயர்ந்தது. துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். 3 மிகவும் துர்லபம், அடைய முடியாதது. தெய்வத்தினுடைய அருளால்தான் இந்த 3ஐயும் அடைந்தாகணும். அவை என்ன என்ன? மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. மனிதனாக பிறப்பது. எத்தனையோ லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில், எத்தனை பிறவிகள் அப்படின்னு சொன்னா எண்ணிலடங்கா. 84 லட்சம் வகை உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஹிந்து மத சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 84 லட்சத்தில் உட்பிரிவுகள் தனி. இப்போ எறும்புன்னா அது ஒரு வகை. அந்த எறும்பில் எத்தனை வகை இருக்குது? மனிதன்னு சொன்னால் அதில் எத்தனை வகை சொல்கிறோம் நாம்? யானைன்னு சொன்னால் அது ஆப்பிரிக்கா யானை, ஐரோப்பா யானை, ஏஷியா யானை, எத்தனை வகை சொல்கிறார்கள்? அது தனி. அது யானைங்கிறது ஒன்று. இது மாதிரி உள்ள உயிரினங்களாக நாம் இருந்துட்டு தான் இந்த மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம். எடுத்த உடனே நமக்கு மனித பிறவி கிடைச்சுல்ல. புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்மிருகமாகி எல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தே எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விங்குற்றேன். கதர்றார் மணிவாசகர். புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். கிரமம்: புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய். மிருகங்கள் எத்தனை வகை? இதில் மனிதனை மட்டும் ஏன் உயர்வுன்னு சொல்லுவானேன்னா அவனுக்கு தான் வாக்கு படைக்கப்பட்டு
அவன் ஒருவனால தான் பகவானுடைய நாமாவை சொல்ல முடியும். அந்த மனித பிறவியை அடைந்தவர்களுக்குள்ள, நாக்கை அடைந்தவர்களுக்குள்ள அரசர் நாவுக்கரசர். அவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. பகவானால சொல்லப்பட்டவர் அவர் நாவுக்கரசா அப்படின்னு. திருக்கரணம்னு சொல்லுவார்கள் சாஸ்திரங்கள்ல. மனசு, வாக்கு, காயம், இந்த 3 நாளையும் நாம் நல்லதை தான் செய்யணும், தீயதை செய்யக்கூடாது. மனசுனாலையும் நல்லதையே நினைக்கணும், வாக்குனாலையும் நல்லதையே பேசணும், செயலாலையும் நல்லதையே தான் செய்யணும். அது சொல்கிறதே ஈஸியாக இருக்கும். மனசுனால எப்படி நாம் நல்லதை நினைக்கிறது, செயலால் எப்படி நல்லதை செய்யறது அப்படின்னா, வாக்குனால நல்லதை பேசிந்தே இருந்தால் தானாகவே மனசும் கண்ட்ரோலுக்கு வந்துடும், செயலும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நடுப்பில் இருக்கிறது வாக்கு. இந்த மனசுக்கும் செயலுக்கும் நடுப்பில் இருக்கு. அதனால தான் நம் முன்னோர்கள்லாம் வாக்குனால பகவானை வழிபடும் ஒரு வழிபாட்டு முறையை உலகத்துக்கு காண்பிச்சார்கள். ஏன்னா பகவான் சப்த ரூபியாக இருக்கான். மந்திராதீனந்து தெய்வத்தம் அப்படின்னு தெய்வங்கள்லாம் சப்த வடிவில் இருக்கு. நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றால்தான் உருவம் தரித்து கொள்கிறது. அந்த இறைவனுடைய நாமாவை மனிதன் ஒருவனால் தான் சொல்ல முடியும். மற்ற மிருகங்களை வாயில்லா பிராணிங்கிறோம், மனிதனை வாயுள்ள பிராணிங்கிறோம். இவன் வாயின்னா என்ன? பல்லா, நாக்கா, அதெல்லாமும் தான் சாப்பிட்றது, நாமும் தான் சாப்பிட்றோம். அப்புறம் சப்திக்கிறது. சப்தத்தை மட்டும் வாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாய் கத்தல்லையா, கழுத கத்தல்லையா, குதிரை கணைக்கல்லையா, பசுமாடு கத்தல்லையா, என்ன பரிமாற்றம்னு சொன்னாலும் இந்த சப்தத்தினால அவைகளுக்குள்ள உள்ளது. பின்ன இந்த வார்த்தைகளால் உள்ள சப்தத்தை இவன் ஒத்தன்தான் பேச முடியறது. ராமா, சிவா, மகாதேவா, சம்போ, முருகா, இந்த ஒரு சப்தங்கள் மிருகங்களால் சொல்ல முடியாது. இவைகள்லாம் பகவானுடைய உருவங்கள். இந்த சப்தங்களை மனிதன் ஒருவனால தான் சொல்ல முடியுங்கிறதுனால தான் மனிதனை வாயுள்ளவனும் அவைகளை வாயில்லா பிராணி அப்படின்னு சொல்கிறது. இந்த மனித பிறவியை அடையிறது பாக்கியம், பகவத் கிருபையினால் அடையணும். மனித பிறவியை அடைந்தா மட்டும் போராது, அதில் முமுட்சுத்துவம், தெய்வத்தை அடையணுங்கிற ஆசையும் வரணும். மனிதனாக பிறந்து மிருகமாக உள்ளவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு இந்த உலகத்தில்? உருவந்தான் மனித உருவம், எண்ணம், பேச்சு, செயல் மிருகத்தனமாக இருக்குமே. அவர்களை கண்டு நாம் வெறுக்கவும் கூடாது. காரணம், அவர்கள் இப்போதான் ப்ரமோஷன் ஆகி வந்தவர்கள். கொஞ்ச நாள் ஆகும் மனித தன்மை அடையறதுக்கு. அவர்களுக்கு மனிதர்களாக உள்ளவர்கள் தான் வழிகாட்டிகள், நல்லவர்கள் தான். எத்தனையோ மகான்களுடைய ஒரு சேர்க்கையினால் ரொம்ப கெட்டவன் கூட நல்லவனாக மாறினான் அப்படின்னு நாம் கதைகளில் படிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர்கள்லாம் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள், அவர்கள்லாம் இப்போ தான் வரவர்கள். இது மாதிரி வரவர்களை கரையேற்றி விடுறது தான் மகான்களுடைய வேலையே. அவர்களுக்கு வழி காமிக்கணும். அது மாதிரி வந்தவர்களுக்கு அவதார புருஷர்கள்னு பேர். இந்த நாவுக்கரச நாயனார் அது மாதிரி உலகத்தை உய்விக்க வந்த ஒரு மகான். இவருடைய கதையை சொல்கிறதே சேக்கிழார் பெருமான் பிரமிச்சு போறார். வாக்குக்கு அரசரான, நாவுக்கு அரசரான இவர் கதையை நான் எப்படி சொல்லுவேன்? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகி சர்வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உன்னாமை உணராதேன். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின். இவர் யார் அப்படின்னா, வாகீசருங்கிற மகரிஷி. கைலாசத்தினுடைய அடிவாரத்தில் இன்றளவும் எத்தனையோ யோகீஸ்வரர்கள், சித்த புருஷர்கள் தவம் பண்ணுகிறார்கள். அதில் ஒருவர் இவர். யுகாந்தரமாக உள்ளவர், கிருதயுகத்தில் இருந்த மகரிஷி இவர். இன்னைக்கு இருக்கிறவர். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார், அதனால நாவுக்கரசராக வந்து பிறந்தார். ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி ஆயிடுது. என்ன தப்பு பண்ணினார்?
உதவி செய்யக்கூடாத ஒருவனுக்கு உதவி செய்தார். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்றால் ஔவை. பிச்சை இரக்கத்தினால இடக்கூடியது. இதில் என்ன பாத்திரம் அறியறது அப்படின்னா அதுலேயும் ஒரு நுட்பம் இருக்கு. இரக்கம் எல்லாரிடத்திலையும் படக்கூடாது. அது பட்டா அதற்கு நமக்கே விபரீதமாயிடும். இவர் அது மாதிரி ஒரு தப்பு பண்ணினார், அதனால இவருக்கு ஒரு ஜென்மா வந்தது. ராவணன் அப்படின்னு ஒரு அசுரன், அரக்கன். விஸ்ரவஸ்ன்னு ஒருத்தர், ஒரு மகரிஷி, அவருடைய பிள்ளை அவன். அவனுக்கு தசக்ரீவன்னு பெயர். பின்னாடி தான் ராவணன்னு பெயர் வரப்போகிறது. 10 தலை உடையவன் அவன். பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினான். அவன் தம்பி கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேர்களும். பிரம்மா கடுந்தவன், ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணினான். முதல்ல பிரம்மாவை குறித்து தான் அவன் தவம் பண்ணினான். பிரம்மா பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கேட்டார். இந்த தசக்ரீவன்கிற ராவணன் சொன்னான், நான் சாகா வரம் வேணும் எனக்குன்னா. அதெல்லாம் தர முடியாது, நீ குறிப்பிட்டு கேளு, ஏன்னா பிறந்தா போய் தான் ஆகணும், அதனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்டு கேளு அப்படின்னார். எனக்கு உலகத்தில் யாராலையும் மரணம் கூடாது அப்படின்னு அவன் மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டான். பாக்கி எதுனாலையும் எனக்கு மரணம் கூடாது அப்படின்னா, ஏன்னா அந்த மனிதனும் குரங்கும் நம்மளை என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு. அதனால தான் ராமபிரான் பகவான் மனிதனாகவும் தேவதைகள் குரங்காகவும் வந்து ராவணனை யுத்தத்தில் சண்டை போட்டு கொன்னது. காரணம், இந்த 2 பேரையும் அவன் அலட்சியப்படுத்தினான். கும்பகர்ணனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்கள். அவன் ரொம்ப நாளாக தவம் பண்ணி தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால நான் நன்னா தூங்கணும்னா அதையே கொடுத்து அவனுக்கு வரனான்னா. விபீஷணனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். விபீஷணன் சொன்னான், எனக்கு எந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் என் மனதானது தர்மத்தை விட்டு நழுவாமல் இருக்க வேண்டும்னா. உனக்கு அந்த வரனையும் தந்தேன், சிரஞ்சீவிங்கிற வரனையும் தந்தேன், நீ இரவாத தன்மையை அடைவாயினார். ராவணன் கேட்டான், சிரஞ்சீவியா நான் இருக்கணும்னு. தர முடியாதுன்னார். விபீஷணனுக்கு கொடுக்கிறார். காரணம், அவரவர்களுடைய தன்மையை பொறுத்து அவரவர்களுடைய வாழ்க்கை. இவன் தர்மத்தில் நிலை பெற்ற மனது வேணும். நான் தர்மத்தில் நிலை பெற்றவன் என்னைக்கும் சிரஞ்சீவியா இருப்பான். 7 சிரஞ்சீவிகள், அஸ்வத்தாமா, பலிர், வியாசா, ஹனுமாம்ச்ச விபீஷணா அப்படின்னு. விபீஷணனை தான் அஸ்வத்தாமா, மகாபலி, வியாசர், ஹனுமான் இவர்கள்லாம் வந்து சிரஞ்சீவி வகையில் சேர்ந்தவர்கள். அதில் ராவணன் இந்த வரனை பெற்று உலகம் முழுவதும் அராஜகம் செய்து குபேரன் ராவணனோட சகோதரன் முறை சித்தப்பா பையன் அவன்கிட்ட சண்டைக்கு போய் அவன்கிட்ட ஒரு விமானம் இருந்தது, புஷ்பகம்னு ஒரு விமானம். அதை பிடுங்கி வாங்கி இவன் அதில் டூர் போயின்னு இருக்கான். ஒரு சமயம் கைலாச மலைக்கு மேலே வந்தான் விமானத்தில். அந்த இடம் வந்த உடனே விமானம் நின்றுடுத்து, பறக்கல்ல. என்ன காரணம்னு அவனும் அவனுடைய மந்திரியும் வந்து பார்க்கறதே நந்திகேஸ்வரர் அங்கே இருந்தவர் சொன்னார், இது 4 கோளும் வலம் வருகின்ற ஒரு இடம், இது இங்கே மேலே போகக்கூடாது, அதனால் நீ சுற்றி பிரதட்சிணமாக போ அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அப்போ பரமேஸ்வரன்ட்ட பக்தி கிடையாது சிவனிடத்தில். அப்புறம்தான் பக்தனா ஆறானவன். என்னுடைய விமானம் பறப்பதற்கு தடையாக ஒரு மலையா அப்படின்னா 20 கையையும் கொடுத்தான். அந்த கைலாச மலையை ஆற்றான், தூக்கி எரிஞ்சு விடுறேன் அப்படின்னு. அந்த சமயத்தில் கைலாசத்தில் பார்வதி பூ பெரிச்சுன்னு இருக்காள். மலை ஆடின உடனே அவள் பயந்து போக ஓடி வந்து பரமசிவனை கட்டிக்கொள்ள, பரமசிவன் சிவபெருமான் இந்த மலை ஆடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கால் கட்ட வரலால் இந்த மலையை ஒரு அழுத்த ராவணனுடைய 20 கையும் அதில் மாட்டி நிறுத்து. ஹோன்னு அழுதான். எவ்வளோ நேரம் அழுதான்? 1000 வருஷம் அழுதான். ரோதனம் பண்ணினத்தினால ராவணன்னு பெயர். அவன் அழுதத்தினாலையும் ராவணன்னு பெயர். பின்னாடி பல பேர்களை அவன் அழ விட்டத்தினாலையும் ராவணன்னு பெயர். இப்போதான் ராவணன்கிற பெயர் வரது அவனுக்கு. அதுக்கு முன்னாடி தசக்ரீவன்னு பெயர். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இவன் அழுக தாங்க முடியாமல் மகரிஷிகள்லாம் தள்ளி போயிட்டார்கள் தவம் பண்ண. இந்த வாகீச மகரிஷியும் அப்படி பேர்க்கலாம்.
கிட்டக்க வந்து நீ யாரு எதுக்கு அழறேன்னு கேட்டார். என் கை மாற்றி நிறுத்துன்னான். நீ சிவபெருமான்கிட்ட அபராதப்பட்டு விட்டாய், நீ அழுதத்தினால உன் கையை மீட்க முடியாது, உனக்கு யாரும் உதவிக்கும் வரமாட்டார்கள், சிவபெருமானே மன்னிச்சாதான் உன் கையை எடுக்க முடியும், அவர் குளிர்ந்து அவருடைய கோபம் தனியணும்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணு. பரமேஸ்வரன் ஸ்தோத்திரத்துக்கு ரொம்ப திருப்தி அடையிறவன், அவன் வந்து அப்படி ஒரு திருப்தி அடைஞ்சிருவான், நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்ல, ராவணன் வந்து சாமவேதம் வாசித்தவன். வேதாத்தியனம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு சொல்லுவார்கள். அதில் சாமவேதம் படித்தவன் ராவணன். சிவபெருமானுக்கு ரொம்ப இஷ்டம் சாமவேதம், அதால் ஸ்தோத்திரம் பண்ணுறான். சாமவேதத்தினால ரொம்ப இஷ்டம் சிவபெருமானுக்குன்னா ஸ்தோத்திரம் பண்ணின உடனே பிரத்யக்ஷமாயிட்டார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ராவணன் அவரை பார்த்து, எனக்கு வந்து 3.5 கோடி வயசு வேணும்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 3.5 கோடி வயசு வேணும்னா. இன்னும் எத்தனையோ வரன்களை கேட்டுண்டான். அந்த வரனால தான் இவன் உலகத்தையே போட்டு கஷ்டப்படுத்தினது. இவன் சிவபெருமானை பார்த்து எனக்கு பக்தி வேணும்னு கேட்கல, எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கல, நான் நல்லவனாக இருக்கணும்னு கேட்கல, நான் நேர்மையாக இருக்கணும்னு கேட்கல, எனக்கு பலம் வேணும், பராக்கிரமம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஆயுசு வேணும்னு தான் கேட்டான். அதை வைத்து கொண்டு நல்ல காரியங்களை செய்யாத கெட்ட காரியங்களை செய்தான். அப்போ அவன் செய்த பாவங்கள்லாம் அதற்கெல்லாம் யார் பொறுப்புன்னா வாகீச மகரிஷி தான் பொறுப்பு. ஏன்னா இத்தனை பலம் இதுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? இவனுக்கு அவர் தானே காரணம், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுதுன்ட்ருப்பான். அவனுக்கு உதவி பண்ணினத்தினால அந்த பாவங்கள் இவருக்கு வந்தது. உலகத்தில் ராவணனால் யாரெல்லாம் துன்பப்பட்டு வயத்தை பிடிச்சின்னு அழுதார்களோ அந்த பாவம் இவருக்கு வந்ததுனால இவர் வயத்தை பிடிச்சின்னு அழறா மாதிரி ஒரு ஜென்மா, சூளை நோயா. இவர் நல்லவர் தானே, இவர் பக்தர் தானேன்னார். அதெல்லாம் வாஸ்தவந்தான். அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சை ஈடுன்னு சொல்கிறது. மகாபாரதத்திலேயே ஒரு கதை, இந்த தர்ம சூக்ஷ்மத்தை சொல்கிற கதை. ஒரு வேதம் படித்த அந்தணர், அவரிடம் வந்து ஒரு மீனவர் பிச்சை கேட்குறார். இவர் அரிசியை போட்டார், அரைப்படி அரிசியை போட்டார். அந்த மீனவர் என்ன பண்ணார், அதை பசித்து அவர் கேட்கல, அதை கொண்டு போய் கடத்தெருவில் விற்று அந்த பணத்தில் ஒரு தூண்டில் முள் வாங்கி மீன் பிடிக்க ஆரம்பித்தார். அந்த லாபத்தை வச்சு ஒரு வலை வாங்கினார். அதில் வந்த லாபத்தை வச்சு மீன் பிடிச்சி வந்த லாபத்தை வச்சு ஒரு போட்டு வாங்கினார். அதில் மீன் பிடிச்சி வந்த லாபத்தை வச்சு ஒரு ஸ்ட்ரீம் போட்டு மாதிரி வாங்கி ஏகப்பட்ட அளவு மீன் பிடிச்சி கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறார். பெரிய பணக்காரன் ஆயிட்டார் அந்த மீனவர். இந்த பிராமணர் பிச்சை போட்டார். இந்த பிராமணர் வந்து ஏழையாகவே இருந்து நித்தியம் பூஜை பண்ணி பாராயணம் பண்ணி ஒரு நாளைக்கு இவருக்கு உயிர் போச்சு. யமதூதர்கள் இவரை கொண்டு போய் யமதர்மராஜன் முன்னாடி நிறுத்தினார்கள். சித்திரகுப்தன் இவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை சொல்கிறதே, இவர் ரொம்ப நல்லவர், நித்தியம் காலையில் ஸ்நானம் பண்ணினவர், வேதம் சொல்கிறவர், பூஜை பண்ணினவர், பாராயணம் பண்ணவர், ஜபம் பண்ணினவர், ஏழைகளுக்கு உதவி பண்ணினவர், இப்படிலாம் அவருடைய புண்ணிய பாவ கணக்கில் சொல்லிண்டே வந்தவன், புண்ணிய கணக்காகவே சொல்லிட்டு வந்தவன் லாரி லாரியாக மீன் வியாபாரம் பண்ணினவர்னா. இந்த பிராமணருக்கு தூக்கி வாரி போட்டுது. நான் மீன் வியாபாரமே பண்ணலையே, சிவசிவா இந்த பொய் கணக்கு இந்த ஊருக்கு வந்து கொடுத்தான்னார் அவர். நான் ஒரு பிராமணன், நான் ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணுறேன், நான் எங்கே மீன் வியாபாரம் பண்ணினேன்னா, இல்லை கணக்கில் எழுதியிருக்குன்னா. உடனே யமதர்மராஜன் என்னன்னு பாருன்னா பார்த்தா அந்த மீன் பிடிச்சார மீனவர் அவர் பண்ணின வியாபாரத்தெல்லாம் இவர் கணக்கில் எழுதியிருக்கு. எப்படின்னு கேட்டார் அவர். அதற்கு சித்திரகுப்தன் சொன்னான், அவன் அத்தனை வியாபாரம் பண்ணினத்தை என் கணக்கில் என்னமா எழுதலாம்னு இவர் கேட்டார். அவன் சொன்னான், இத்தனை வியாபாரம் அவர் பண்ணுறதுக்கு முதல் போட்டது நீர்தானேன்னா. முதல்ல ஒரு அரைப்படி அரிசி இவர் போட்டாரோனோ, அதை வச்சுருந்தானே தூண்டில் மில் வாங்கினா, அதை வச்சுருந்தான் வலை வாங்கினா, அதை வச்சுருந்தான் போட்டு வாங்கினா. அப்போ கேபிட்டல் முழுக்க இவரோடது தான். அதனால் அந்த லாபத்தில் முழுக்க இவருக்கு எப்படி பங்கோ
சின்ன பங்கு தானே போடுறோம் நம்ம கம்பெனியில், ஷேர் பெருசாகி வரத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிறோமோனோ, அது மாதிரி தான் பாவ புண்ணிய கணக்கு. அது எல்லாம் இவரை சேர்ந்தது தான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக பண்ணணும். அதனால தான் பீஷ்மர் சொன்னார், அன்னதானம் ஹரேர் பக்தி அனபாய மிதிஸ்ருதம். கலியில் நிர்பயம், பயமில்லாத இது 2 தான். ஒன்று அன்னதானம். அன்னதானம் தீர்த்த தானத்துக்கு பயமே கிடையாது. ஒரு வேஷ்டியோ ஒரு பவுனோ ஒரு நிலமோ எந்த வகையான தானங்களை நாம் பண்ணுறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக பண்ணணும். பார்க்கறதுக்கு ஆன்மீகம் மாதிரி இருக்குது, ஆன்மீகவாதி மாதிரி இருக்காருங்கிறதுக்காக பண்ணிவிட்டா அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணினா அந்த பாவம் நம்மளை தான் வந்து சேரும். அதுக்காக தானம் பண்ணாமையும் இருக்க முடியாது. அன்னதானத்துக்கு அந்த பயமே கிடையாது. நாம் சாதமாக சாப்பாடாக தான் போடணும், அது கூட பணமாக போடக்கூடாது. ஒருத்தர் பசிக்கிறதுன்னு சொன்னால் சாப்பாடாக வாங்கி கொடுத்துடலாம். அப்படி வாங்கி கொடுக்கறத பயமே கிடையாது. ஏன்னா அந்த சாப்பாடை வச்சுன்னு தப்பு பண்ண முடியாது. இப்போ நாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னா யாரோ ஒருத்தர் அதை சாப்பிட்டு தானே ஆகணும், அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி ஒன்று பயமில்லாதது அன்னதானம். மற்றொன்று பக்தி. பக்தி மார்க்கத்தில் பயமே கிடையாது. பகவானை வழிபடுறதே அன்போடு வழிபட்டோம்னா நாம் எப்படி வழிபட்டாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அந்த வாகீசர் பகவானை பக்தி பண்ணினத்தினால பகவானை பக்தி பண்ணுறவர்களுக்கு வர துன்பங்களை பகவான் அனுகிரகமாக பண்ணிடுவார். ஒரு ஜென்மா இவர் நாவுக்கரச நாயனாராக பிறந்தாலும் கொஞ்ச நாள் சூளை நோயால் இவர் தவித்தாலும் இவர் சூளை நோயால் அவதிப்பட்டார்னு இன்னைக்கு யாரும் மனசில் நிற்கல. நமக்கு நாவுக்கரச நாயனார் உழவாரப்பணி பண்ணினவர், பகவானை பாடினவர் அப்படின்னு அவருடைய மகிமை தான் நம் மனசில் நிற்கிறது. இவர் பிறந்தது திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். இந்த திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாடு இருக்கே, இதுக்கு நடுநாடுன்னு பெயர். பல மகான்கள் பிறந்த ஊர் அது. அதில் திருவாமூர் அப்படிங்கிற ஊர், அதில் புகழனார்னு ஒருத்தர், வெள்ளாளர்னு சொல்லுவார்கள், விவசாயம் பண்ணக்கூடியவர்கள். அந்த வகுப்பில் பிறந்தார். அவருக்கு புகழனார்னு பேர், அவருடைய மனைவிக்கு மாது இனியார்னு பேர். புகழனார் நிறையா தான தர்மங்களை பண்ணி அந்த சுத்து வட்டாரம் முழுக்க அவரை பற்றி தெரியும். புகழனார் புகழனார் புகழனார். அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு சாப்பிடாத கிளம்ப முடியாது. அவர் வீட்டுக்கு போனால் பொன்னும் பொருளும் வாரி கொடுப்பார். இது மாதிரி ஒரு பெருமை அவருக்கு எதனால் ஏற்பட்டது? சேக்கிழார் சொல்கிறார், அவர் மாது இனியார்னார். அவருடைய மனைவி அவ்வளோ இனியவர். ஏன்னா மனைவியை அனுசரித்து தான் சர்வ தர்மமுமே. இல்லறத்தில் மனைவி அனுகூலமாக இருந்தாதான் நாம் சர்வ காரியங்களையும் செய்ய முடியும். மனைவி அனுகூலமாக இல்லைன்னா ஔவையே சொல்கிறாள், ஒரு ஆம்பளை சொன்னால் சண்டைக்கு வருவார்கள், பெண்ணாக உள்ள ஔவையே சொல்கிறாள், சற்றேனும் ஏறுமாறாக தாமார் இருப்பாராகில் கூறாமல் சந்நியாசங்கொள் அப்படிங்கிறார். சரியா? மனைவி அமையலைன்னா நமக்கே சாப்பாடு இல்லைன்னா நூத்தரே எங்கேருந்து கொண்டு சாப்பாடு போடுறது? இல்லறத்தினுடைய ஒரு முக்கிய தர்மமே விருந்தோம்பல் தான். நல்ல பல பேர்கள் அழிச்சுன்னு நாம் வீட்டில் விருந்து போடுறோமே, அதுதான் இல்லறத்தினுடைய முக்கியமான தர்மம் அப்படிங்கிறது. இவர் அது மாதிரி மனைவி இவருக்கு மாது இனியார், ரொம்ப இனிமையானவள் அப்படி ஒரு அர்த்தம். தமிழில் அழகான வார்த்தையாது, மாது இனி யார்னு கேட்டார். இது மாதிரி ஒரு பெண்ணை உலகத்தில் இனி காண்பிக்க முடியாது. உயர்ந்த கணவர், உத்தமமான மனைவி, இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் சத்தாதான இருக்கும். முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை, திலகவதின்னு பேர். அவள் எந்த அளவுக்கு உயர்ந்தவள் அப்படின்னார், நாவுக்கரச நாயனாருக்கே அவள் தான் குரு. இந்த உழவாரம்ங்கிற இந்த கைங்கரியத்தை முதல்ல பண்ணினவள் அவள் தான். நாவுக்கரச நாயனாருக்கே அவள் தான் வழிகாட்டி கொடுத்தவள். அவ்வளோ உத்தமி அவள். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின், அழகியில் கலை துரைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ, உலகில் வருள் இருள் நீக்கி ஒளி விளக்கு கதிர் போல,
மலரும் மருள் நீக்கியார் வந்து திரு அவதாரஞ்செய்தார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் நாம் இல்லறம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் பெரிய புராணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இந்த குழந்தைகள் பெற்றுக்கிறதே ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைகளுக்கும் மத்தியில் போதிய இடைவெளி வேணும் அப்படின்னு இன்னைக்கு கவர்மெண்ட்டில் சொல்கிறா. இது சேக்கிழாரே சொல்கிறார். சில முறை ஆண்டு அகன்றதன் பின் 5 வருஷம் கழித்து பிறக்கிறார். திலகவதியார் பிறந்து 5 வருஷம் கழித்து பிறக்கிறார். அதில் ஒரு ஆச்சரியம், இந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்குது. அந்த காலத்தில் ஜிதேந்திரியம் இருந்தால் தான் பெற்றுக்காமல் இருக்க முடியும். மன அடக்கம் இருக்கணும். அது மாதிரி அடக்கத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு பெற்றோர்கள் வந்து பிறந்தார். உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிளக்கு கதிர் போல, உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் காலையில் சூரியன் உதயமானா எப்படி அத்தனை இருளும் ஓடி போயிடுமோ அது மாதிரி சமணமாகிற இருளை போக்குகின்றதான ஒரு சூரியன், சமணமதம்ங்கிற இருளை போக்கக்கூடியதான ஒரு சூரியன் இவர். மருள் நீக்கியார்னு பேர். மருள்னாலே இருள்னு தான் அர்த்தம். அதை போக்குறவர் இவர் வந்து பிறந்தார். தாய் தந்தையர்கள் வைத்த பெயர் மருள் நீக்கியார் அப்படின்னு. குழந்தைகள் வளர்ந்துன்னு வர்றது நல்ல தாய் தந்தையர்கள். அவர்களே தான் குழந்தைக்கு வழிகாட்டி. குழந்தைய பார்த்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குளிக்கணும், நீ நெத்திக்கிட்டுக்கணும், நீ பொய் பேசக்கூடாது, நீ நேர்மையாக இருக்கணும், நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல நாம் நடந்துட்டாலே குழந்தைகள் அப்படி இருக்கும். நாம் கார்த்தால சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, நல்ல வேஷ்டி கட்டிக்கிறது, நெத்தியில் இட்டுக்கிறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தா குழந்தைகளுக்கு எது பார்க்குறோமோ அதுதானே வரும். குழந்தைகளுக்கு என்னென்ன ஒரு பண்புகள் வரணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த பண்புகளில் நாம் இருக்கணும். முதல்ல பெற்றோர்கள் இருக்கணும். இருந்தால் குழந்தைகள் தானாகவே அதுபடி நடந்துக்கும். அப்பா பொய் சொல்லுன்னு குழந்தைய பார்த்து பொய் சொல்லாதேன்னு சொன்னால் நீ சொல்லலையான்னு கேட்க மாட்டான் அவன். அதனால் நாம் நேர்மையாக இருக்கணும். 2வது, நாம் பண்ணக்கூடிய தர்மங்கள் தான் குழந்தைகளை நேர்மையாக இருக்க முடியுமாக செய்யும். சொல்லிலாம் இந்த காலத்தில் திருத்த முடியாது. குழந்தைகள் பரமசத்தா இருக்கு. திலகவதியாருக்கு 12 வயசு ஆகும் சமயத்தில் இவளுடைய குலம், இவளுடைய குணம், இவளுடைய அழகு இவைகளை கேள்விப்பட்டு பல்லவ சேனாதிபதி கலிப்பகையனார்னு பேர், அவர் குடும்பத்தில் பெண் கேட்கிறார்கள். புள்ள வீட்டுக்காரர்கள் தான் பெண் கேட்கணும் சாஸ்திரப்படி. அதன்படி பெண் கேட்டார்கள். இவரும் நம் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சம்பந்தம் என்று மனம் பேசி முடித்து நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்திருக்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கல, அதற்குள்ள ஒரு பெரிய யுத்தம் வந்துடுத்து. காஞ்சிபுரத்து மேலே வாதாபி தேசத்தை சேர்ந்த புலிகேசிங்கிற ராஜா யுத்தம் பண்ணுறான். அந்த யுத்தம் வந்ததுனால இவர் கிளம்பி போயிட்டார், கல்யாணம் பண்ணிக்க முடியாமல். யுத்தத்தில் இந்த கலிப்பகையனார் கடுமையாக யுத்தம் பண்ணுறார். இங்கு நாவுக்கரச நாயனாருடைய தந்தை நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். ஏன்னா மனசு வெச்ச தேதியில் கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு. தாய் மகா உத்தமி, அவளும் அனுமரணம் உடன்கட்டை ஏறிட்டாள். இந்த குழந்தைகள் 2 பேர் தான் மிச்சம். கொஞ்ச நாளில் இன்னொரு பெரிய துக்கம். யுத்தத்தில் நிச்சயம் பண்ணப்பட்டிருந்த கலிப்பகையனாரும் மரிச்சு போயிட்டார். திலகவதியார் என்ன நினைக்கிறாள், நம் தாய் தந்தையர்கள் அவருக்காக பேசி முடித்தார்கள், அவரும் இப்போ காலமாயிட்டார், அவர் எப்போ காலமாயிட்டாரோ அவரோட சேர்ந்து நாமும் உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு இவள் உயிரை விட்டுடணும் அப்படின்னு இவள் முயற்சி பண்ணுற சமயத்தில், யோஜனை பண்ணுற சமயத்தில் இந்த குழந்தை மடியில் விழுந்தது. மருள் நீக்கியார், எங்கள் அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, எனக்கு நீ தான் அப்பா அம்மா. ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னா அண்ணா இருந்தால் அவர் தான் அப்பா அம்மா, அண்ணா இல்லைன்னா அக்கா இருந்தால் அவர் தான் அப்பா அம்மா. அப்படிங்கிறதே எனக்கு நீ தான் அப்பா அம்மா.
நீனும் என்னை விட்டு போயிட்டேன்னா நானும் வந்துடுறேன் உன்னோட அப்படின்னு சொல்ல, இந்த குலத்தை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதுனால இந்த குல கொழுந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உயிரை தரிச்சுன்னு இருக்கார் திலகவதியார். இந்த குழந்தைய நன்னா வளர்த்துன்னு வரால், நிறையா படித்து நல்ல புத்திசாலியாக இருந்து, தாய் தந்தையர் இல்லாததுனால அந்த புத்தியில் ஒரு தடுமாற்றம் வந்து சைவ மதத்தை விட்டு சமண மதத்து பால் சென்று விட்டார். அப்போ அந்த சமண மதம் பிரச்சாரமாகி இந்த சமயம் அஹிம்சையே பெருசு, அஹிம்சை தான் உயர்வு அப்படின்னு சொல்கிறது சமண மதங்கள்லாம். நமக்கு ஹிந்து மதத்தில் உள்ள நமக்கு அதெல்லாம் நல்லது தானே சொல்கிறது அப்படின்னு தோணும் கேட்குறது. அஹிம்சை உயர்வு தான், அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு நம்மளுடைய ஹிந்து மதமும் சொல்கிறது. ஆனால் அஹிம்சை உயர்வு, சத்தியம் உயர்வு, இது மாதிரி சில வார்த்தைகள்லாம் யாருக்குன்னு இருக்குது. ஏன்னா சுபாவத்தை அனுசரித்து தான் தர்மமே. இப்போ ஹிம்சேன்னு ஒன்று, அஹிம்சேன்னு ஒன்று. அஹிம்சைன்னா யாரையும் துன்புறுத்தாமல் அடிக்காமல் இருக்கணும். ஒரு போலீஸ்காரரை பார்த்து அஹிம்சையோடு இருக்கணும்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு ஹிம்சை பண்ணுறதே தான் தர்மம். ஏன்னா கைதிகளையோ தப்பு செய்தவர்களையோ தண்டிச்சாதான் உண்மை வெளியில் வரும், திருந்துவார்கள். அதுபோல் ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஒவ்வொரு தர்மந்தான் பொருந்தும். நம்ம ஹிந்து மதம் அப்படி பிரித்து சொல்கிறது, மற்ற மதங்கள் அப்படி இல்லாமல் மொத்தமாக சொல்கிறது. இவர் அதில் ஈர்க்கப்பட்டு சமண மதத்தின் பால் சென்று விட மனம் துன்பம் அடைந்த திலகவதியார் மானத்தோடு வாழணும்னு விருப்பப்பட்டு சொந்த ஊர்களில் உறவினர்கள் முகத்தில் விழிப்பதற்கு வெட்கப்பட்டு பக்கத்தில் திருவதிகைன்னு ஒரு ஊர், அது ஒரு க்ஷேத்திரம், அது 8 வீரட்டானம்னு சொல்லுவார்கள் தமிழில். வீரஸ்தானம்ங்கிறது தான் வீரட்டானம்னு. பரமேஸ்வரன் வீர செயல்கள் புரிந்த இடம், அதில் ஒரு ஊர் திருவதிகை, பண்ருட்டி பக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு அந்த ஊரில் போய் வசித்து கொண்டு இறைவனுக்கு உழவார பணி செஞ்சுட்டு இருக்கார். இவர் சமண மதத்தில் சேர்ந்து மேல் மேல் பெரிய ஸ்தானங்களுக்கு வந்து, அவருக்கு தர்மசேனர்னு பெயர். சமண மதத்தில் தலைவராகி 55 வயசு பரியந்தம் சமண மதத்திலேயே இருந்துட்டார். திலகவதியாருக்கு 60 வயசு. பகவானுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணி வேண்டுவாள். என்ன வேண்டுவாள்னால், அவளுக்கு எந்த பிரார்த்தனையும் கிடையாது, காமிய பக்தியும் கிடையாது. ஆனால் தர்மத்துக்காக வேண்டுவாள். இந்த தம்பிக்காக தானே நாம் உயிர் தரித்தது, இவன் நல்வழிப்படுத்தாத பேட்டான்னா நம்ம அந்த பழி நம்ம மேல் அல்லவோ வரும், நம் கடமையை நாம் மீறினதாக ஆகுமே. அதனால் இறைவா, என் தம்பியை தடுத்தாட்கொள்ள வேண்டும், என் தம்பியை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுவா. ஒரு நாளைக்கு பகவான் அவளுடைய சொப்னத்தில் வந்து சூளை நோய் கொடுத்து உன் தம்பியை தடுத்தாட்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். தம்பி திருந்த போகிறான்னு சந்தோஷம், சூளை நோயினா அது ஒரு வகை வயத்து வலி, அதில் தம்பி துன்பப்படுவானேன்னு வருத்தம். இருந்தாலும் திருந்தி வரதில் சந்தோஷம்தானே. அங்கு தர்மசேனருங்கிற இந்த நாவுக்கரச நாயனாருக்கு வயத்து வலி வர, சமண மதத்தில் உள்ள வைத்தியங்கள்லாம் செய்து மந்திரங்கள்லாம் மந்திரிச்சு எதிலையும் அந்த வயத்து வலி குணமாகலன்னொடனே அவர்கள் கைவிட்டுட்டார்கள். இனி இவனால் பிரயோஜனம் இல்லைன்னொடனே கைவிட்டுட்டார்கள். அப்போதான் இவருக்கு தன் சகோதரி ஞாபகம் வந்தது. துன்பம் வரத்தே, வியாதி வரத்தே தான் உறவினர்களுடைய ஒரு ஆதரவுக்காக மனசு ஏங்கும். இவருக்கு அது மாதிரி ஏங்க தன் சகோதரிக்கு சொல்லி அனுப்ப, சகோதரி அங்கே வரமாட்டேன் அவனை வர சொல்லுன்னு சொல்ல, இவர் இரவோடு இரவாக சமையல் செய்பவருடைய தோளில் கை போட்டுண்டு ஒத்தருக்கும் தெரியாமல் கிளம்பி திருவதிகை வர, பாடலிபுத்திரம்ங்கிற இடத்துலேருந்து திருவதிகை வரார். வந்து ராத்திரி 3 மணிக்கு கதவை தட்டுறார். அக்கா அப்படின்னு கதவை திறந்தா சகோதரி நெடுஞ்சான்கட்டையாக காலில் விழ அந்த தம்பியை வாரி அணைச்சி தடவி கொடுத்து, அக்கா வயத்து வலி தாங்கல்ல அக்கா அப்படின்னு சொல்ல, இது உன் தவறுதனால் வந்த துன்பம், இது கரும்பு இருக்க இரும்ப கடிப்பார்களா, வழி இருக்க குழியில் விழுவார்களா, அதுபோல் பரம கருணாமூர்த்தியான சிவம் இருக்க அசிவமான ஒரு வழிபாட்டு முறையை நீ மேற்கொண்டதால் வந்த துன்பம் இது.
உன்னை திருத்த வேண்டி பகவான் பண்ணுற லீலை இது. எல்லாம் சரியாயிடும், வா, பொழுது விடிஞ்ச உடனே கோவிலுக்கு வா, பரமேஸ்வரனை வந்து தரிசனம் பண்ணு, அவனுடைய ஒரு விபூதியை இட்டுக்கோன்னு சொல்லி நெத்தியில் விபூதி இட்டு கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டு இவள் முன்னாடி கிளம்பி போய் கோவிலெல்லாம் திறந்து வாசல் பெருக்கி சாணி தெளித்து நல்ல விளக்கு ஏற்றி தூபந்தீபங்களெல்லாம் ஏற்றி வைக்க நாவுக்கரச நாயனார் குளிச்சுட்டு விபூதி இட்டுன்னு ருத்ராட்சம் போட்டுண்டு அப்படி வாசலில் வந்து நின்னார். வானலாவி நிற்கக்கூடிய கோபுரமே முதல்ல பகவானுடைய ஸ்தூலலிங்கம்னு சொல்லுவார்கள். அதை பார்த்த உடனே அப்படியே கண்ணிலேந்து கண்ணீர் வராது. கோவிலெல்லாம் வானலாவி நிற்கிற கோவிலெல்லாம் பார்த்தா கும்பிடணும். உள்ளே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, எட்டி இருக்கும். நமக்கு அந்த வழியாக போனோம்னா நம்ம பார்த்தா நம்ம நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய கோபுரங்களே கட்டியிருக்கிறது. அதை பார்த்த உடனே பகவானை நினச்சி கண்ணீர் விட்டு வாயால் கதறி பாடுகிறார். முதல் பதிகம் வயத்து வழியெல்லாம் போக்கக்கூடிய பதிகம், மனசில் இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் போக்கக்கூடிய பதிகம். குற்றாயினவாறு விலக்கலீர் கொடுமை பல செய்தனன் நானறிய எற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும் தொற்றாதல் வயிற்றின் அகம்படியே உணரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே ஆற்றே அடியே நதிகை கெடில ஆற்றே அடியே அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே குற்றாயினவாறு விலக்கலீர் கொடுமை பல செய்தனன் நானறியேன். கூற்று அப்படின்னா யமன், மிருத்யு. ஒரு மனிதனுக்கு மிருத்யு பயம்தான் பெரிய பயம். எல்லா பயத்துக்கும் மூலமே மிருத்யு பயம்தான். அந்த மிருத்யு பயத்திலேருந்து விலக்கக்கூடிய ஒரே தெய்வம் பரமேஸ்வரன். அதனால தான் மிருத்யுஞ்சயன்னு பேர். பகவான் ஒருவனால தான் மிருத்யுவை விலக்க முடியும். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசாதேவம் கிண்ணோ மிருத்யு கரிஷ்யதி அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். எம்பெருமான வழிபட்ட என்னை மிருத்யு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டார். இப்போ அதே நாவுக்கரச நாயனாரே கூற்றாயினவாறு விளக்ககளீர்னு கதறினவர் பின்னாடி பகவான் தடுத்து ஆட்கொண்டு அந்த பக்தி புஷ்டியான உடனே அவரே சொல்ல போறார், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்க போறார். அப்ப ஒரே நாயனார் வாக்குலேருந்து இரண்டு வார்த்தை. முதல்ல வர வார்த்தை பயந்துண்டே கூற்றாயினவாறு விளக்ககளீர் அப்படிங்கிறார். பின்னாடி நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். இது என்ன வித்தியாசம்? எப்படி இந்த சேஞ்சு வந்தது? அதுதான் பக்திங்கிறது. அதுக்கு தான் கிருபைன்னு பேர். பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு கிருபை பண்ணணும், என்னை மிருத்யுட்டேருந்து என்னை காப்பாற்றணும். நான் என்ன உனக்கு கைங்கரியம் செஞ்சேன்? ஒரு பூவை எடுத்து உன்னை பூஜை பண்ணினேனா, ஒரு தூபம் காமிச்சேனா, ஒரு தீபம் காமிச்சேனா, ஒரு நிவேதனம் பண்ணினேனா? ஒன்றும் பண்ணலை. சலம் பூவோடு தூப்பமரந்தறியேன், சலம் பூவோடு தூப்பமரந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீர்ந்திலும் உன்னை மறந்தறியேன், நலம் தீர்ந்திலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன், உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன். சலம் பூவோடு ஒன்றுமே பண்ணலையேண்ணா.
உன்னை பூஜை பண்ணலேங்கிறது மட்டும் இல்லை, கொடுமை பல செய்தனன் நானறியேன். எத்தனையோ கொடுமைகள் செஞ்சிருக்க, அபராதங்கள் எத்தனையோ செஞ்சிருக்க. ஆனால் எனக்கு நீ கிருபை பண்ணணும், பண்ணினா நான் உன்னால் நான் கிருபை அடைந்த பிறகு சொச்சம் இருக்கிற வாழ்க்கை முழுக்க ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் உன்னையே பூஜை பண்ணிட்டு இருப்பேன். சொன்னபடி செஞ்சவர். பொதுவாக யாருமே வாழ்க்கையில் துன்பம் வரத்தே இறைவன்கிட்ட வேண்டிக்கிற விதம் வேற, துன்பம் சரியான பிறகு நாம் நடந்து கொள்கிற விதம் வேற. சொன்னபடி பகவான் துன்பத்தை கொடுக்கறதே அவன்பால் நம் மனசை திருப்பணுங்கிறதுக்கு தான். அந்த திரும்பினா நாம் என்ன பண்ணுறோம், அந்த துன்பம் சரியானவனே பழையபடி உலகத்தின் பால் திருப்பின்றோம். அப்படி இல்லாதபடிக்கு அவன் பாலே மனசை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஆனந்தமே தனியாக இருக்கும். அது பகவான் கிருபை பண்ணினார். 10 பதிகம் 10 பாட்டு அதை பாடி முடித்த உடனே வயத்து வலியும் சரியாக போச்சு. ஆகாசத்திலேருந்து நாவுக்கரசான்னு பகவான் கூட்டா சகோதரியோடு சேர்ந்து பகவானை திருப்பள்ளி எழுச்சி, அதுலேருந்து கைங்கரிய ஆரம்பம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் எருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் கண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் கொடுத்தர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் மாட்கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே. அழகா சொல்றார் திருவம்பாவேலு மணிவாசகர். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். பகவான திருப்பள்ளி எழுச்சி கைங்கரியம் அதிலேருந்து ஆரம்பிக்கிறது. ராத்திரி சயனம்னு சொல்லுவார்கள், தூங்க வைக்கிற பரியந்தம் பகவானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும். அது மாதிரி சகோதரியோட உழவார பணியும் பண்ணிட்டு செஞ்சுன்னு வர சமணர்கள் காதில் இது விழுந்து அவர்கள் பயந்து போய் பல்லவ ராஜாவோடு சேர்ந்துண்டு எத்தனையோ துன்பங்களை கொடுத்தார்கள். நாவுக்கரச நாயனாருக்கு முதல்ல அவரை அழிச்சுன்னு கூப்பிட்டார்கள். நாவுக்கரச நாயனார் வரமாட்டேன்னார். வரலேன்னா உன்னை கொன்னுடுவேன்னார்கள். அப்போதான் நாவுக்கரச நாயனார் சொல்றார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே எல்லாலும் துன்பமில்லை நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். என்னை யாரும் மிரட்ட முடியாது, அதட்ட முடியாது, யாருக்கு நான் பணிய மாட்டேன், மிருத்யுவை கண்டு எனக்கு பயம் கிடையாது, என் வாழ்க்கையில் துன்பமே கிடையாது, இன்பந்தான். எம்பெருமான் எப்பொழுது என்னை தடுத்தாட்கொண்டானோ அன்றையிலேருந்து என் வாழ்க்கையில் இன்பந்தான். ராஜ சேவகர்கள் மந்திரிகள் வந்து நீங்கள் வந்தாதான் ராஜா திருந்துவான், அதற்காகவாது நீங்கள் வரணும்னு சொல்ல வந்தவர்கள் அழிச்சுன்னு போனால் அங்கே ராஜாவையே பார்க்க விடாத சமணர்கள் விதவிதமாக இவருக்கு தண்டனை. முதல்ல சூளையில் வைத்தார்கள். சூளையில் வைத்து நெருப்பை மூட்டிட்டார்கள் சுற்றி. எப்படி இருக்கு இது? இன்பமே என்னாலும் துன்பம் இன்னையில் நீ இப்போ எப்படி இருக்கு? இப்பையும் ஜில்லுன்னு தான் இருக்கு, சுகமாக இருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கி நல்வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே
ஈசன் எந்தை இணையடி நிழலே. எப்படி வீணை நாதத்தை கேட்டா காதுக்கு இனிமையா இருக்குமோ, சந்திரனை பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமோ, தென்றல் காத்து உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்குமோ, நல்ல புஷ்பங்களுடைய வாசனை மூக்குக்கு குளிர்ச்சியா இருக்குமோ, நல்ல குளிர்ந்த நீர் நாக்குக்கு எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ, அது மாதிரி என் பெருமான் ஈசனுடைய திருவடியை தியானம் பண்ணினா எல்லாத்துக்கும் குளிர்ச்சின்னார். எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, இருக்குன்னு சூளையில் வச்சுட ஒரு வாரம் கழித்து அந்த நெருப்பை பிரித்து பார்த்தா உள்ள அப்படியே ஸ்புடம் போட்ட தங்கம் மாதிரி இருக்க, இவரை கொல்ல முடியலன்னு உடனே யானையை விட்டு மிதிக்க சொன்னார்கள். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் எவ்வளோ தைரியமாக இருக்குது. எனக்கு எம்பெருமான் பக்கத்தில் இருக்கான், எனக்கு என்ன ஏது பயம்னு கேட்டார். யானை மிதிக்காம இவரை மிதின்னு பாகன்னு சொன்னால் மிதிக்க மாட்டேங்கிறது, திருப்பி அங்குசத்தால் குத்தி மிதி அப்படின்னு சொல்கிறான். கோவப்பட்டு பாகனை முதல்ல தூக்கி எறிஞ்சு அவனை போட்டு மிதிச்சுது. அதை ஏவி விட்ட சமணர்களெல்லாம் மிதிச்சுது. அவர்கள் என்ன சொல்லிட்டார்கள், பொய் மந்திரத்தை ஜெபம் பண்ணி யானையை மதம் பிடிக்க வச்சுட்டான்னு ராஜாட்ட போய் சொல்ல, ராஜா என்ன பண்ணலாம்னு கேட்டான். அவனை இனி விஞ்சியே வைக்கக்கூடாது, நம்ம தேசத்துக்கே தீங்கு, அவனை கல்லோட கட்டி கொண்டு போய் நேர சமுத்திரத்தில் போட்டு விடணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே பாறாங்கல்ல உடம்புல கட்டி கொண்டு நடு சமுத்திரத்தில் போடுறார்கள். போட்டால் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கார். அப்பையும் கையை கூப்பிண்டு சொற்றுனை வேதியன் ஜோதிவானவள் பொற்றுனை தேனடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினு கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நம சிவாயவே. சாதாரணமான இந்த கடலை கண்டு பயப்படுவாளா? அக்கறை இக்கரை தெரியாம ஆழந்தெரியாத பிறவிங்கிற பெருங்கடலையே தாண்டுவிக்க கூடியதான ஒரு ஓடம் பகவானுடைய பஞ்சாட்சரம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டா, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலேருந்து விடுபட்டு பிறவி பெருங்கடலையே தாண்டலாம். அப்படிங்கிறதே இந்த கடல் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். பகவானுடைய நாமா நற்றுணையாவது, எப்போதும் துணை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல, அந்த கல் முதக்கிறது. வருணன் அப்படியே அவரை தாங்கி கொண்டு கரையில் விடுகிறான். இவன் வருணன் கிருப பண்ணினான்னு சேக்கிழாருக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. பின்ன இந்த நாவுக்கரச நாயனாரை தாங்குவதற்கு வருணனும் செய்தனன் முன்பு மாதவம்னா, இந்த கடல் சமுத்திரராஜனும் இந்தி பாக்கியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நாவுக்கரச நாயனார் ஏறிய அந்த ஊருக்கு தான் இன்னைக்கு கடலூர்னு பெயர். எத்தனை ஊர் இருக்கு கடல் உள்ள ஊர், அந்த ஊரெல்லாம் நம்ம கடலூர்னு சொல்கிறதில்ல. இந்த ஊரை மட்டும் கடலூர்னு சொல்லுவானேன்னா, இந்த ஊர் தான் கடல் யதார்த்தமாச்சு அந்த பெயர். அதற்கு அது பாக்கியம் செஞ்சது. திருப்பாதிரி புலியூரில் பகவானை தரிசனம் பண்ணி பழையபடி திருவதிகைக்கு வர, மகேந்திர பல்லவனும் இதெல்லாம் கேள்விப்பட்டு திருந்தி சமணர்களெல்லாம் அடித்து துரத்திட்டு தான் பண்ண தப்புக்கெல்லாம் நேர நாவுக்கரசு நாயனாருக்கு விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் அழைத்துண்டு காஞ்சிபுரத்தில் தங்குற சமயத்தில் தான் நாவுக்கரசு நாயனார் பல ஊர்களுக்கு க்ஷேத்ராட்டனம் போனார். முதல்ல பெண்ணாடம்ங்கிற ஒரு இடத்துல தனக்கு ரிஷபமுத்திரை சூலமுத்திரையை குத்த சொன்னார். சரீர சுத்தின்னு பேர் அதுக்கு. அதை செஞ்சின்றார். சீர்காழியில் ஞானசம்பந்தர் அவதரித்த ஒரு வைபவத்தை கேள்விப்பட்டு அங்கு அவரை தரிசனம் பண்ணினார். ஞானசம்பந்தர் அவரை கட்டி தழுவிண்டு அப்பரேன்னு கூப்பிட்டார். அதனால தான் இன்றைக்கி அப்பர்னு அவரை சொல்கிறது. அப்பா, அதுக்கு அப்பர் மரியாதையாக சொல்கிற வார்த்தை. அடியேன்னார். அவர் அப்பரேன்னார், இவர் அடியேன் அப்படிங்கிறார். அங்கேருந்து அவரோட பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணினார். இப்படி வந்துட்டே இருக்கிற தேவையே காவிரி கரையில்
ஒரு ஊர், திங்களூர்னு பெயர். வெய்ய காலம் அது. அந்த ஊர் காவிரி கரையிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இன்றைக்கும் திருவையார் கும்பகோணம் பாதையில் இருக்குது. அது சந்திர க்ஷேத்திரம், நவகிரக க்ஷேத்திரத்தில் சந்திரனுக்கு உகந்த இடம் அது. திங்களூர்னு பேர், சந்திரனால் வழிபட்ட க்ஷேத்திரம். அந்த ஊர் கரையில் வரத்தே, அந்த ரோட்டில் போகிறதே தாகமாக இருக்குன்னு ஒரு தண்ணீர் பந்தல், அதில் போய் தீர்த்தம் வாங்கி குடித்தார் நாவுக்கரசு நாயனார். அந்த தண்ணீர் பந்தல் மேலே நாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு எழுதியிருந்தது. திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு. இது யார் வைத்துக்கு இருக்கார்கள் இதை அப்படின்னு அங்கே உள்ளவர்கள்ட்ட கேட்க, அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊரில் அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருக்கார், தீட்சிதர், அந்தனர் குலத்தில் பிறந்தவர், சோமயாகம் செய்தவர், மகான், பெரும் செல்வந்தர், அவர் வைத்து இருக்கார். அவர் இது மாதிரி பல தர்ம காரியங்கள் செய்கிறார் அப்படின்னு சொல்ல, நாவுக்கரச நாயனாருக்கு அவரை பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய செலவு பண்ணி அவர் பேரை வைக்காமல் இந்த பேரை ஏன் வச்சிருக்காருன்னு கேட்கணும் அப்படின்னு அவரை பார்க்க போகிறார். இந்த அப்பூதியடிகள் நாவுக்கரச நாயனாருடைய பக்தர். அவர் நாவுக்கரச நாயனாருடைய அருமையும் பெருமையும் கேள்விப்பட்டு அன்றையிலேருந்து அவர் நாவுக்கரச நாயனார் பக்தராயிட்டார். வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நாவுக்கரசுன்னு தான் பெயர். பசுமாட்டுக்கு உள்பட நாவுக்கரசு தான். அந்த அளவுக்கு போவானே. பையங்களுக்கே நாவுக்கரசு 2 பையன் அவருக்கு. மூத்த பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பெயர். அந்த ஊரில் ஏகப்பட்ட தர்மம். நந்தவனம், நாவுக்கரசு நந்தவனம், நாவுக்கரசு வாசகர சாலை, நாவுக்கரசு அன்னதானர் சத்திரம், நாவுக்கரசு சமுதாய, இப்படி பேர் முழுக்க எல்லாம் நாவுக்கரசு. இதெல்லாம் பார்த்துட்டே போனார் நாவுக்கரசர். அப்பூதியடிகள் வீட்டுக்கு போனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த அளவுக்கு நாவுக்கரசர் மேலே அவருக்கு பக்தி. ஆனால் இது பரியந்தம் நாவுக்கரசரை அவரை நேராக பார்த்தது கிடையாது. இவர் வந்திருக்கார், இவர் தான் நாவுக்கரசர்னு தெரியாது. யாரோ ஒரு சிவனடியார் அப்படின்னு அவரை வரவேற்றார். நாவுக்கரச நாயனாரும் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கல. அவரை பார்த்து கேட்டார், இவ்வளோ பெரிய தர்ம காரியங்களெல்லாம் தாங்கள் பணத்தை செலவழித்து செய்து அதற்கு தங்கள் பெயர் வைக்காமல் இப்பெயரை வைத்த காரணம் என்னன்னா. அப்பூதியடிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீங்கள் ஒரு சிவனடியார் தானேன்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, நாவுக்கரச நாயனாரை பற்றி தெரிஞ்சால் இப்படி கேட்க மாட்டேன். இந்த உலகம், இதை ஆளக்கூடிய ராஜா, மக்கள் எல்லோரும் தடம் பிறண்டு போகவிருந்த சமயத்தில் அவர்களை தடுத்து சைவ மதத்தின் பால் திருப்பி பழையபடி தர்மம் தழைத்து ஓங்க செய்த ஒரு மகானுடைய பெயரையா இப்பெயர்னு சொல்வது? நீ ஒரு சிவபக்தரா? நீர் ஒரு அடியாரா? நீர் யார்? அப்பூதியடிகள் கேட்டார். நாவுக்கரச நாயனார் தன்னை எப்படி சொல்லிக்கிறது? பொதுவாக நம்மளை பற்றி சொல்லிக்கிறதா இருந்தால் நம்மளுடைய பெருமையை சொல்லிப்போம். நான் இந்த மாதிரி, நான் இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன், நான் இன்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையை தானே சொல்லணும். நாவுக்கரச நாயனார் சிறுமையை சொல்லிக்கிறார். நான் யாரா? இறைவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தடுத்தாட்கொள்ளுகிறான். ஒருவருக்கு பால் கொடுத்து தடுத்தாட்கொண்டான், ஒருவரை காலை கொடுத்து தடுத்தாட்கொண்டான், ஒருவருக்கு ஓலை கொடுத்து தடுத்தாட்கொண்டான். எம்பெருமான் என்ன சூளை கொடுத்து தடுத்தாட்கொண்டான். பாலை கொடுத்து தடுத்தாட்கொண்டது சம்பந்தர, காலை கொடுத்து தடுத்தாட்கொண்டது மணிவாச்சகர, ஓலை கொடுத்து தடுத்தாட்கொண்டது சுந்தரமூர்த்தி நாயனார. இந்த 3 பேரும் பெருசு. அந்த பெருமையாக உள்ளத விஷயம் இது. இவரா தன்னை சொல்கிறார், சூளை கொடுத்துன்னார். சூளைங்கிறது சிறுமை. வியாதி வந்து செத்தா அது பெருமையா? என்ன வியாதி வந்து கஷ்டப்பட்டா அது பெருமையா? இவர் சொல்கிறார், என்னை சூளை கொடுத்து தடுத்தாட்கொண்டான். நீர் நாவுக்கரச நாயனாரா அப்படின்னு கேட்டார் அப்பூதியடிகள். ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது இறைவன் சொன்ன பெயர். இவர் தான் நாவுக்கரச நாயனார்னு தெரிஞ்சுட்டு அவர் சந்தோஷப்பட்டு மனைவியை கூப்பிட்டு, இதை வந்து பாருமா, நாம் பண்ணின பாக்கியம், நம்ம வீடு தேடி வந்திருக்கார், நாம் வணங்குற கடவுள்னு சொல்லி அவரை காலை அலம்பி பூஜை பண்ணி அவருக்கு விசேஷமாக விருந்து தயார் பண்ணி இலையை நறுக்கின்னு வர சொல்லி மூத்த திருநாவுக்கரசு அனுப்ப, அவன் இலை நறுக்க போன இடத்துல பாம்பு கடித்து மரித்து விட அதை மறைச்சு இந்த அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியும் நாவுக்கரச நாயனாருக்கு விருந்து போட, நாவுக்கரச நாயனார் அருளால் அதை தெரிஞ்சுண்டு அவர்களை கூப்பிட்டு
மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அவன் இப்பொழுது உதவ மாட்டான். இவர் சொன்னார், எப்பொழுதும் உதவுவான், அவன் எங்கேன்னு கேட்டார். மகான்கள்கிட்ட மறைக்கக்கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. வேறு விதமாக சொல்லி பார்த்தார்கள். அவர் எங்கேன்னு கேட்குறார். இது மாதிரி பாம்பு கடிச்சு மறித்து போயிட்டான். நாவுக்கரசு நாயனார் கேட்டார், அப்படி இருக்கிறதே நீ என்ன இலையை போட்டு சாப்பாடு போடுறையே என்னத்துக்குன்னார். அவன் மறித்து போயிட்டான்னா அதை விட்டுட்டு எனக்கு சாப்பாடு போட்டுருக்க. அதுக்கு மனைவி சொன்னார், பிறவிதோறும் பிள்ளை வருவான், நாவுக்கரசு நாயனார் வருவாரான்னு கேட்டான். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி வாசலில் போட்டு அவனை விபூதியால் தடவி விபூதி அட்டு ஒன்று கொள்ளாமவருங்கிற பதிகம் பாடி அந்த பையன் விஷபாதையிலேருந்து நிவர்த்தியாகி வெளியில் வந்தான். அப்பேற்பட்ட அதிசயம் செஞ்சார். காளஹஸ்தி போனார், அங்கேருந்து காசிக்கு போனார் தரிசனம் பண்ண. காசியிலேருந்து கைலாலயம் தரிசனம் பண்ண போய் உடம்பெல்லாம் தேஞ்சு போய் பகவான் ஒரு வயோதிக வேஷத்தில் வந்தான். காலால் நடந்தார், கால் தேஞ்சு போயிடுது. கையால் நடந்தார், மண்டியிட்டு நடந்தார், மார்புனால் தேஞ்சு தவழ்ந்து போனார், எல்லாம் தேஞ்சு போயிடுது. கடைசியில் உருண்டுண்டு போகிறார். பகவான் ஒரு வயோதிக வேஷத்தில் வந்து அவரை தடுத்து, நீங்கள் எங்கேருந்து வரேன், எங்கே போகிறேன், இப்படி சிரமப்பட்டுண்டு? நான் காசியிலேருந்து வரேன், கைலாசம் போகிறேன். கைலாசம் ரொம்ப தூரம் இருக்குது, நீங்கள் வந்திருக்கிறது கொஞ்சம் தூரம்தான். இந்த உடம்பை வச்சுன்னு கைலாசம் போக முடியாது, அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துன்னு திரும்பி போயிடுங்க. அதுக்கு இவர் சொன்னார், என்னால் முடிஞ்ச அளவு போகிறேன், முடியலைன்னா போகிற வழியில் உயிர் போனால் போகட்டும், அந்த உறுதி வேணும் காரியத்தில். உடனே அந்த கழவர் சொன்னார், இப்போ பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, இது மூலிகையால் நிரம்பின குளம், இதில் ஸ்நானம் பண்ணினா அந்த புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரேன்னு இவர் இறங்கி ஸ்நானம் பண்ணினார். இப்படி முழுகி ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி எழுந்திருக்கிறார். முழுகினது கைலாசத்தில் போகிற வழியில் உள்ள குளத்தில், எழுந்தினது திருவையாறில் உள்ள குளத்தில். எழுதுன்னு பார்த்தா சுற்றி திருவையாறாக அவருக்கு தெரியல, எல்லாம் கைலாச தரிசனம். தான் கண்ட கோலத்தை வர்ணிக்கிறார். மாதர்பினை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, மாதர்பினை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவாரவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, காதர் மடப்பிடியோடு களிறு வருவென கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். பிறை கண்ணிய மாதர் பிறை கண்ணியானை, தலையில கங்கை, சந்திரகலாதரன், மலையான் மகளோடும் பாடி, பார்வதியோட எம்பெருமான் தரிசனம் கொடுக்குற அந்த வைபவத்தை பார்த்து கண்டேன் அவர் திருப்பாதம், சாட்சாத்காரமே ஏற்பட்டது. கண்டு அறியாதன கண்டேன். எத்தனை ஜென்மா எடுத்தாலும், எத்தனை சாதனை பண்ணினாலும், எத்தனை தவம் பண்ணினாலும் பார்க்க முடியாததான ஒரு திருவடி அது. அவன் அருளால் நான் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு நிற்க, கடைசி காலம் நாவுக்கரசு நாயனார் வந்து வசித்தது திருப்புகலூர்னு ஒரு ஊர். நன்னீலத்திலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் முடிகொண்டான் ஆற்று கரையில் இருக்குது. அங்கே பகவான் அக்னிபுரீஸ்வரன்னு பெயர். அந்த ஊரில் வந்து பகவானை தரிசனம் பண்ணிண்டு உழவாரப்பணி பண்ணிண்டு, கடைசியில் கண்ணு தெரியாத பொழுது, உடம்பு முடியாத பொழுதும் உழவாரப்பணி பண்ணுறார். உழவாரப்பணி பண்ணி அவர் உழவாரப்பணி ஒரு நாளைக்கு பண்ணினார். அந்த குப்பை முள்ளு இவைகளெல்லாம் செத்தி முரத்தில் ஏந்தினா, முரம்னு ஒன்று அதில் ஏந்தரா, அதெல்லாம் வைரம் வைடூரியமாக பிரகாசிக்கிறது. இன்னொருத்தராக இருந்தால் கொஞ்சம் பளபளப்பாக இருந்தால் உடனே உத்து பார்ப்போம் நாம். இவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், அதை அப்படியே கொண்டு போய் மண் குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டினார். ஏன்னா சித்தத்தில் அத்தனை சுத்தி. அதனால தான் அடிகளார்களை பற்றி சொல்கிறதே, அடியாரை பற்றி சொல்கிறதே சேக்கிழார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னார்.
அவர்களுக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, வைரமாக இருந்தாலும் சரி, மண்ணு கட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். நமக்கு கொஞ்சம் கலராக இருந்தாலே வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் சித்தம்னு பேர். இந்த சித்தத்தில் சுத்தி வரணும். சுத்தி வராத பரியந்தம் மோட்சம் கிடையாது. கொண்டு கொட்டினார். அப்சர ஸ்திரீக்கெல்லாம் நர்த்தனம் பண்ணினார்கள் 85 வயசில். முன்னாடி தேவதா ஸ்திரீக்கெல்லாம் ஆடினா அதில் என்ன பிரயோஜனம்னு தோணும். காமம் வேற, காம வாசனை வேற. காமத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணா பலம் இல்லாமல் இருக்கலாம். ஹிருதயத்தில் அனுபவித்த வாசனை இருந்ததுன்னா, அந்த வாசனை இருந்ததுன்னா மோட்சம் கிடையாது. இவருக்கு என்ன ஆச்சு? வாசனையே கிடையாது அவருக்கு. அதனால அத்தனை பெண்களையும் பார்த்து சொன்னார், நீங்கள் எத்தனை நாள் ஆடினாலும் என்னை கலைக்க முடியாது. ஏன்னா நான் திருவாரூர் தியாகேசனுக்கு பக்தன்னார், தொண்டன்னார். இங்கிருந்து திருவாரூர் தியாகேசனை சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். இந்த அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். இந்திரனுக்கு தலைவன் தியாகராஜா. உங்கள் தலைவனுக்கு தொண்டன் நான். என்னை தடுக்க முடியும், என்னை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, கடைசியில் சரீரம் சொன்னத்தை கேட்காத பொழுது பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இருந்தால் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். எப்போ நம்மளால் ஒரு பூஜை பண்ண முடியலையோ, ஜபம் பண்ண முடியலையோ, பாராயணம் பண்ண முடியலையோ, உட்கார்ந்த இடத்துல கூட பகவான் நாம சொல்ல முடியலையோ, அப்புறம் சாப்பிட்டுன்னு எண்ணத்துக்கு இருக்கிறது. அதனால் பிரபு என்னை உன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க நமஸ்காரம் பண்ணினார். அப்படியே பகவானோட 2 கலந்தார் அப்படிங்கிற அவருடைய திவ்ய சரித்திரம். நாவுக்கரச நாயனார் உலகத்துக்கே 2 காண்பிச்சார் அவர். ஒன்று பகவான் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும், மற்றொன்று உடம்புனால பகவானுக்கு கைங்கரியம், அதுவும் ஆலயத்தில் கைங்கரியம் பண்ணணும். இது 2ம் தான் மனிதனா பிறந்தவனுக்கு சுலபமான வழி, உயர்ந்த வழி அப்படின்னு காண்பிச்ச உயர்ந்த மகான். அவருடைய அருளால் நமக்கும் அந்த கைங்கரிய புத்தி வந்து, ஸ்ரத்தா பக்தி வந்து பகவானுடைய பரிபூர்ண அருளை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே பக்தியில் கசிந்தலர்ந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கணேக போக பாக்கியங்கள் மேல் என்று மோங்க என் கரத்தியற்கையான சித்தியை தந்து ஞான முக்தியாய் தரித்துரைத்த சக்தியாம் ஹரநாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கணும் பேரில்லாத இன்பம் உங்கி வீடெல்லாம் விளங்கும் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்று வைக்கும் செற்சுவைக்கு மங்களம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு இறைவா ஆஞ்சநேய மூர்த்திக்கு